அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்ரா vlogs. இன்றைக்கான வீடியோ நீங்கள் கேட்டிருந்த அந்த தம் ரூட் ரெசிபி தான். தம் ரூட் கிடையாது, தம் அடை அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள்லாம். ஸோ ஈத் விலாகில் நீங்கள் வந்து பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா, ஃபுல் மெஷரிங்கோட ரெசிபி போடுங்கன்ட்டு. ஸோ உங்களுக்காகவே இந்த தம் அடை வந்து ரெசிபியாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிக்கும். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ரெசிபி என்னங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணணும் இல்லையா. ஸோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. தம் அடை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாமா. ஸோ வெயிட் மிஷின் எடுத்திருக்கேன். ஸோ கப் மெஷர், வெயிட்டில் கிராம் அளவுக்கு ரெண்டுத்துமே சேர்த்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஏன்னா சில பேர் கிராமில் கேட்குறீங்க, சில பேர் கப்பில் கேட்குறீங்க இல்லையா மெஷரிங், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் ரெண்டுத்துலேயுமே காட்டிடுறேன். இப்போ தம் அடை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சுகர் அளந்து எடுத்துக்கிறேன். ரவா 1/2 கிலோ தேவைப்படும். அந்த 1/2 கிலோ ரவாவுக்கு சுகரோட அளவு பார்த்திங்கன்னா 350 கிராம் இருக்கணும். கப்பில் நான் இப்போ எடுத்திருக்க சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அதாவது 1.25 கப் அளவுக்கு சேர்த்துமே ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ராவாக 360 கிராம் போயிடுச்சு பார்த்திங்களா. ஸோ அது வந்து அதில் 10 கிராம் எக்ஸ்ட்ரா வந்ததில் தப்பு இல்லை, அது ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்டு சுகர் அளந்து எடுத்துக்கோங்க. 350 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பொடி பண்ணி பவுட்ரா பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தம் அடை பண்ணுறதுக்கு முதல்ல சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பவுட்ரு பண்ணும்போது. எங்கள் வீட்டு ஜார் அப்படி பண்ணுதா இல்லை எல்லாருக்குமே அப்படியா தெரியல. அது கொஞ்சம் ஆறணும் இல்லையா, அதனால் முதல்ல சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து நவுத்தி வச்சிடலாம். 1/2 கிலோ ரவாவுக்கு அளவு எடுக்க போகிறேன். அந்த 1/2 கிலோ ரவாவுக்கு சுகரோட அளவு 350 கிராம், கண்டென்ஸ்டு மில்க்குமே சேர்க்கணும். அதோட அளவு அப்படியே உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ ரவா வந்து கரெக்டாக 1/2 கிலோவுக்கு இருக்கணும். ஸோ நான் வந்து வெயிட் மிஷினில் கரெக்டாக உங்களுக்கு 500 கிராமுக்கு காட்டுறேன். கப் மெஷரிங்கில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 2.5 அளவுக்கு ரவா எடுத்திங்கன்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட கிராம் செக் பண்ணுறதுக்கு இப்போ மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் கப்பில் எடுக்கும்போது இந்த 1 கப் அப்படின்னு இருக்கும் இல்லையா, முதல்ல இந்த கப் தான் இருக்கும். அடுத்தது குட்டி குட்டியாக வந்து கப்ஸ்லாம் இருக்கும்ல, இல்லை ஃபஸ்ட்டு கப்பில் 2.5 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 கிராம் 20 கிராம் அதிகமாக போகிறதுனால ஒன்றும் ஆகிடாது. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த ரவாவுமே அது கூட சேர்த்துட்டேன். அண்ட் முக்கியமாக அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது நெய் தான். இப்போ முதல்ல நான் காட்டினேன் இல்லையா, அந்த நெய் வந்து இங்கே சாதாரண மளிகை கடையில் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இந்த நெய் கிடைக்குமான்னு தெரியல. இந்த நெய் வந்து கரூர் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண மளிகை கடையில் தான் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ எங்கள் ஊர் காரைக்கால்னால் அதை சுற்றி நாகப்பட்டினம், தரங்கம்பாடி, பொறையாறு இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் கிடைக்கும், ஊர்லெலாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி நெய் கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பசு நெய்யே எடுத்துக்கோங்க. நெய்யோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 400 கிராமுக்கு இருக்கணும். நான் வந்து இந்த கரூர் நெய்யில் 200 கிராம், பசு நெய்யில் 200 கிராம் எடுக்கிறேன். பசு நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் இதுக்குள்ளே ஜாமான்லாம் வாங்க போகிறப்போ வீட்டில் இருக்குது, கரெக்டான அளவுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் இந்த நெய்யும் அந்த நெய்யும் சேர்த்து 400 கிராம் வர அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் 2 நெய்யும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் 200 கிராம் இதில் 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு இந்த நெய் கிடைக்காதுன்னா தாராளமாக பசு நெய்யில் மட்டுமே நீங்கள் வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் வந்து 300 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் கப்பில் இதை அளந்து காட்டலை. ஏன்னா வந்து இப்போ அந்த கப்லேருந்து எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக மிஷின்லேயே வச்சுக்கிட்டேன். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு பசு நெய் கொடுப்பாங்க இல்லையா, 200 கிராம் 1/2 கிலோ அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து அதையவே அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியாவில் ஆரஞ்சு கலர் அந்த ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ரொம்பலாம் கொதிக்க வச்சு திக்காக வற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி விட்டு அப்படியே பஃப்னு பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து ஏற்கனவே திக்காக தானே இருக்குது, அதனால் அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருக்கேன். நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து இது 200 ml டின்னு. இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு செலவாகும், அதனால் அது அப்படியே இருக்குது. இதுக்கு தேவையான அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை. 3 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன் 1/2 கிலோ ரவாவுக்கு. அண்ட் வந்து ரோஸ் எசன்ஸ், அதுவுமே கொஞ்சமாக நம்மளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும், அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூஸ்ட் தான். இப்போ வந்து இந்த தம் அடையில் இதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் பூஸ்ட்லாம் போடுறது கிடையாது. பட் இப்போ நம்ம இது வந்து சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. ஸோ நானுமே இன்னொருத்தவங்க வீடியோவில் பார்த்து தான் பூஸ்ட் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். அது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிஹால்மி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து அதை சேர்த்தே தான் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர், இதெல்லாம் தான் தம் அடை செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்தாச்சு. அப்படியே அடுத்தது என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. அடுப்பில் வந்து கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ ரவாவை அப்படியே வறுத்துற வேண்டியதான். கலர் மாறிடக்கூடாது. அந்த நெய் ரவாவோட சேர்ந்து அந்த சூடாகி சேர்ந்து அப்படியே வரும். அப்போங்க கொஞ்சம் லேசாக வாசனை வர மாதிரி இருக்கும். அதோட கடாயை வந்து இறக்கிடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சிட வேண்டியதான். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப உதிரியாக வந்து தம் அடை வெந்ததுக்கப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும்.
வாசம் மட்டும் கொஞ்சம் மாறி வரும். அப்போங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து இன்றைக்கி நான் வந்து மிக்சர் ஜாரில் தான் நான் செஞ்சுருந்தேன். போன தடவை வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து இது தான் சொல்லியிருந்தாங்க. மிக்சர் ஜாரில் பண்ணுனா ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் கிடையாது. எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணுறதுக்கும் மிக்சர் ஜாரில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பீட்டர் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஹீட் அந்த இது பண்ணி வைப்போம். மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முட்டையை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜூஸர் ஜார் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முட்டை நல்லா கொஞ்சம் நிறையா அப்படி வரும் தெரியுமா, அந்த சமயத்தில் எடுத்துகிட்டு கொண்டு வந்து நெய்யை வந்து அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாதாரண இன்னும் ஒரு பெரிய ஜார் கொடுப்பாங்க தெரியுமா மிக்சியில், அதுலேயுமே கூட நீங்கள் இந்த ஜார் இல்லைன்னா அதில் கூட நீங்கள் தாராளமாக அடிங்க. நான் லாஸ்ட்டாக அதையுமே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ முட்டை கூட சேர்த்து அந்த நெய்யை வந்து பாதி பாதியாக சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா அது ஜார் தாங்கணும் இல்லையா, அதனால் வந்து பாதி பாதியாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டை நெய் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டிங்கனாலே கரெக்டாக தான் வந்துடும். சூடு ஏறாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிப்பாட்டி செஞ்சுக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகரு, அதையுமே வந்து இந்த முட்டை நெய் கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் இந்த சுகர் சேர்க்கும்போது ரொம்ப நேரம் 2 நிமிஷம்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து அந்த முட்டை நெய்யோட அந்த பவுட்ரு சுகர் வந்து அதில் சேரணும். அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ நான் வந்து மிச்சம் இருந்த எல்லா சுகரையுமே, அதாவது பாதி பாதி அளவாக அது கூட சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணும்போது அங்கங்கே பறக்கும், அந்த இது சேர்ந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் இது பண்ணியிருக்கும். இதே மிக்சர் ஜார்னால் கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் நான் இது வரைக்கும் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணதே கிடையாது. இன்ஷால்லா அது ஒன்று வாங்கணும்னு ஒரு ஆசை, வாங்கிடுவோம் இன்ஷால்லா. ஸோ இது வந்து சுகர்லாம் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் பாதி டின் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது 100 ml, நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும் இல்லையா, ஸோ அதனால் அந்த டின்னில் இருந்ததுனால எனக்கு நான் அதே பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மில்க் மேடு அந்த கண்டென்ஸ்டு மில்க் அது சேர்த்ததுக்கப்புறமா காய்ச்சி வச்சுருந்த பாலில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா பாலையுமே இது கூட சேர்த்து அடிக்க முடியாது, ஜாரில் அப்படியே பொங்கி வெளியாகிடும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா கொஞ்சமாக மில்க் வந்து சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஜார் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஜார் நம்ம மிக்ஸிக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, 4 ஜாரில் ஒரு ஜார் கண்டிப்பாக அது இருக்கும். அதில் என்ன செஞ்சேன்னா மிக்ஸ் பண்ணதை இதுலேயும் அதுலேயுமா சேர்த்து பாதி பாதியாக பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த காய்ச்சின பாலையுமே சரி 2 ஜாருக்கும் சமமாக பிரித்து அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தனித்தனியாக நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதனால் இனிப்பு அங்கே கூட இங்கே குறைச்சலாம் அப்படி வரும்டாக்கா கண்டிப்பாக அதெல்லாம் வராது. அது ஆல்ரெடி சேர்ந்துருச்சு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து அடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 1.5 நிமிஷம் போல் நல்லா ஜாரில் வந்து அடித்து எடுத்துக்கிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ அப்படியே க்ரீமியாக அப்படியே மாறி இருக்கும், கலரே வந்து மாறி இருக்கும். மேலே அப்படியே நல்லா க்ரீமியாக நுரைச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஏதோ மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து தம் அடைக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே பாத்திரத்தில் டைரெக்டாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே அப்படியே க்ரீமியாக அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகும். இது சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட வந்து இந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சுக்கும் கொஞ்சம் கூடவா சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டை நல்லா இது பண்ணி காட்டும். ஸோ அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக ரோஸ் எசன்ஸை காட்டியிருந்தேன் இல்லையா, ரோஸ் எசன்ஸில் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து தாராளமாக 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்ததாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இந்த தம்மடைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துக்குவாங்க. அதே நானும் சேர்த்துக்கிறேன். கலர் இல்லாமல் வெறுமனை வச்சா நல்லா இருக்காது, பட் இதுக்கு கலர் சேர்த்து தான் ஆகணும். ஃபுட் கலர் வந்து எப்பயாவது தான் நம்ம சேர்க்குறோம், அடிக்கடி சேர்க்குறதுனால தான் தப்பு. பட் இந்த மாதிரி எதையாவது செய்யும்போது தானே சேர்க்குறோம். ஸோ அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணும்ன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா வறுத்து ஆற வச்ச ரவாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இது பார்க்குறதுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி வாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். அப்படி கிண்டும் போது தான் அது அப்படி கூட சேர்ந்து வரும். ஏன்னா ரவா வந்து கெட்டியாக அப்படியே ஊறி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். அப்போது இந்த பாலோட அளவு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டை, நெய், சீனி, பால் எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் ஒரு மில்க் ஷேக் பதத்துக்கு வந்துச்சுல, அதில் ரவாவை சேர்க்கும் போது அப்படியே ஊறி வரும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அந்த சட்டியை தூக்கி அப்படியே வச்சு நான் வந்து கை விடாமல் கிளறிக்கிறேன்.
கைவிடாமல் கிளறணும். பட் ரொம்ப போட்டு அங்கே இங்கேன்னு போட்டு சுற்றி கிளறவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெய் பிரிஞ்சு வராது, அடைஞ்ச மாதிரி போயிடும். நம்ம வந்து கேக்குக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இதில் ஒன்று சேர்க்க மறந்துட்டேன். அதாவது ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துருக்கணும் இந்த பூஸ்ட்டு தான். அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் அதுவுமே ஞாபகம் வந்துச்சு. இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் எல்லாம் ரவாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே பூஸ்ட்டுமே சேர்த்துருங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் போடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது மேலே பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக அப்படி வந்துடும். இதை எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்க்குறதுக்குள்ள ரொம்ப போராட்டமாக போயிடுச்சு. ஏன்னா ரவா ஊறி வந்துடும். அதுக்கெல்லாம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி மாறி போயிடுமே நினச்சேன். நல்ல வேலையாக கரைஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு பவுலில் எடுத்து அப்படியே நல்லா நசுக்கி விட்டு மசித்து அது கூட சேர்த்துட்டேன் பேஸ்ட்டாக்கி. அதுக்கப்புறம் சரியாக வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. ரவா சேர்க்கும் போதே பூஸ்ட்டையுமே சேர்த்துருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடுப்பை வந்து வேகமாக வைக்காதீங்க, அடி பிடிச்ச மாதிரி போயிடும். ஸோ இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தோடனே அடுப்பை அடக்கிடுங்க. ஸோ நான் வந்து தம்மடை வைக்கக்கூடிய அந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இப்படி கொட்டுது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே கிண்டக்கூடாது, இதுக்கு கீழேயும் வைக்கக்கூடாது. அந்த பாத்திரத்துலேருந்து அந்த ட்ரேயில் இப்படி அழகாக அல்வா கொட்டுற மாதிரி கொட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் கரெக்டான பதம். அப்படி இருக்கும்போது அடுப்பை நல்லா அடக்கிடுங்க. கொஞ்சம் அப்படி மேலே அப்படி இது பண்ணும்போது சேர்ந்து வரும்போதே அடக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இது அப்படியே நம்ம வைக்கிற ட்ரேயில் நெய் தடவிட்டு அப்படியே மாற்றிட வேண்டியதான். இந்த சட்டியில் அடியிலலாம் ஒட்டியிருக்க பாருங்கள், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நான் நிஹாலுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது அவனுக்குமே பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அந்த சட்டியில் அந்த தம்மடை மிக்ஸ் பண்ணின அந்த இருக்கு இல்லையா, கிண்டுனதோட அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேசரி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நிஹாலுக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டின்னை வந்து நம்மளுக்கு கேக்குக்கு எப்படி தட்டி தட்டி விடுமோ அதே மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் அழகாக மிதந்து வந்து நிற்கும். ஸோ ஃபுல்லாக மேலே எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சமமாக பரத்தி விட்டதுக்கப்புறமா நீங்கள் முந்திரியோ பாதாமோ ஏதாவது ஒன்று மேலே வந்து இந்த மாதிரி நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈதப்போ நம்ம செஞ்சப்போ முந்திரி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து முந்திரி காலி அடித்து சரி பாதாம் இருந்தது, தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபாக கட் பண்ணி மேலே அழகாக பரத்தி விட்டுட்டேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஓவனை ரெடி பண்ணிட வேண்டியதான். ஓவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து அடக்கிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் வைக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. இதை வந்து டோஸ்ட் அண்ட் கிரில் மோல்டில் அதாவது வச்சுருக்கேன். இது ஆப்ஷனில். இப்போ வந்து நம்ம டைமர் வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் இது பண்ணி வச்சிட வேண்டியதான். இந்த டோஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா 35 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய மாடல் இது. இது கம்பெனி வந்து மார்லெக்ஸ். இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து இந்த பேக்கன் வார்மு, கிரில்லு, டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு எல்லோ கலரில் ஒன்று இருக்குது. அது வந்து அது எதுக்குள்ளதுன்னு எனக்கு சரியாக நான் கவனிக்கல. நான் அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மோல்டு தான் அந்தந்த இதில் தான் வைக்கிறது. ஸோ இதுக்கு டெம்பரேச்சர் எல்லாமே அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு பேக் அண்ட் வார்ம் கேக்கு செய்கிற அந்த ஒரு ஆப்ஷனில் தான் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து டோஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்கிறது தான் கிரில்லு. இப்போ ஃபஸ்ட்டு நான் பேக் அண்ட் வார்மில் வச்சு மேலே நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா கிரில்லு அந்த டோஸ்டர் இதெல்லாம் மாற்றிக்குவேன். போன தடவை நான் இதுலேயுமே அப்படி தான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலையுமே. டெம்பரேச்சர் மட்டும் ஒரு 250 டிகிரிக்கு நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து அந்த கேக்கு இது பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வோல்டேஜுமே கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 250 டிகிரிக்கு வச்சுருந்தேன். கரெக்டாக அதாகிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யெல்லாம் பொரிஞ்சு வந்து நல்லா உப்பி வந்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா. இந்த தம்மடையை வந்து நான் ஓடிஜியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தேன். பேக்கன் வார்ம் ஆப்ஷனில் வச்சு 250 டிகிரிக்கு வச்சுருந்தேன் இல்லையா, 20 நிமிஷம் எடுத்துக்கிடுச்சு. கொஞ்சம் நான் வந்து இங்கே வோல்டேஜ் கொஞ்சம் ஏறி இறங்கி வரும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வச்சுருந்தேன். கரெக்டாக 20 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நெய்யெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் கலருமே மாறி இருந்தது. உள்ளே நல்லா ஆல்ரெடி ஏற்கனவே வெந்தது தான், உள்ளே நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து இதில் மாற்றி வைப்பேன். டோஸ்டடு ஆப்ஷனில் வைப்பேன். ஸோ இந்த ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடல். அதில் வந்து இந்த கம்பி மேலே ஹீட்டு கீழே ஹீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்க ஓடிஜியில் இது எப்படி இருக்குது எனக்கு தெரியல. டோஸ்ட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் 65லாம் பொரிக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதில் வந்து நம்ம பட்டர்லாம் வச்சுட்டு அந்த இது பிளேட் கொடுத்துருப்பாங்க, அதில் வைக்கிற ஆப்ஷன். கிரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி தனியாக கொடுத்துருப்பாங்க. அது சுட்ட கோழிலாம் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது. இப்போ டோஸ்டரில் வைக்கும்போது அந்த எப்படி நம்ம விறகடுப்பில் மெயின் நெருப்பு வச்சு தம்மாடை வந்து ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மேலே அந்த கம்பியில் ஹீட்டு நல்லா அதிகமாக வரும்.
அப்போ வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கிற மாரி இருக்கும். உள்ள வந்து சாஃப்ட்டா இருக்க மாரி இருக்கும். அதனால தான் பேக்கன் வார்ம் கேக் வைக்கிற அந்த ஆப்ஷன்ல வச்சுட்டு, அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல வச்சிருந்தேன். நீங்க விறகடுப்புல வச்சீங்கன்னா, சட்டுன்னு ஒரே இதில வேலை முடிஞ்சிரும். ஸோ நீங்க ஓடிஜி இப்போ இருக்கிற மாடல்ல வச்சீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு கேக்குக்கு வைக்கிறீங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி வைக்கிறீங்களோ, அது மாரி மாத்தி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் தான் வச்சிருந்தேன். அதுக்கு மேல அதிகமா டைம் எடுத்துக்கல. கொஞ்சம் நல்லா ஆறிட்டு இருக்கும்போதே நான் வந்து எடுத்துட்டேன். இன்னும் நல்லா ஆற விட்டு எடுக்கணும். நான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். அதுக்குள்ளேயே வந்து ஓரமெல்லாம் நல்லா வந்து விலகி வந்துருந்துச்சு. எடுக்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸியா டீமோல்ட் ஆயிடுச்சு. டோஸ்ட்டு ஆப்ஷனில் வச்சுட்டு எத்தனை டிகிரிக்கு வச்சேன்னு சொல்ல விட்டுட்டேன் இல்லையா? அது வந்து 200 டிகிரிக்கு வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் போதும். மேலே நல்லா முறுகி வந்திருக்கும். இதில என்ன ஒரு இது எங்களோட டோஸ்டரில் ஒரு இதுனா, அடியில வந்து அந்த கிறிஸ்பியா அந்த கலர் மாறாமலே போயிடுச்சு. அந்த கிரில்லில் என்னதான் அந்த கம்பியில என்னதான் ஹீட் வந்தாலுமே அந்த அந்த கலர் மாற மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நாங்க விறகடுப்புல வச்சு வச்சே பழகிடுச்சு. பட் இதில வந்து அந்த கொஞ்சம் அந்த இது மாறிடுச்சு. கொஞ்சம் பழசா போயிடுச்சு இல்லையா? ஸோ அதையும் குறை சொல்ல முடியாது. ஸோ இத்தனை வருஷமா நம்மளுக்கு உழைச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். தம்மடையோட வேலை முடிஞ்சிருச்சு. மேலே அந்த பாதாம் வச்சதெல்லாம் நல்லா அழகா கிறிஸ்பியா வந்து இருந்துச்சு. கட் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. நம்ம வச்சிருந்த நெய்யெல்லாம் சேர்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, அழகா பிரிஞ்சு வந்து நல்லா மொறு மொறுன்ட்டு பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்னால் ஈத் அன்னைக்கு வந்து ரெசிபியெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்ல. நம்ம அந்த அந்த சமயம் உள்ள வேலைய தான் பார்க்குறதுக்கு சரியா இருக்கும் இல்லையா? ரெசிபிலாம் எங்கெங்க ஷூட் பண்ணுறது? ஸோ நீங்கள் கேட்டிங்க இல்லையா? உங்களுக்காகவே நான் வந்து இத தனியா ரெசிபியாவே ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் தம்மட ரெசிபி. ஸோ நான் இது வந்து தம்மடன்னு தான் நாங்கலாம் சொல்லுவோம். ஸோ நிறைய இடத்துல தம்கா ரூட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாரி பேர். பட் இங்கே காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் அந்த மாரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா, தம்மடை அப்படின்னு தான் சொல்லுவோம். இது எதனாலனா விறகடுப்பில வந்து தம் வச்சு மேலே வந்து மேனெருப்புலாம் வச்சுட்டு அந்த கிறிஸ்பியா எடுத்து பண்ணுறதுனால உள்ள ஸ்பாஞ்சே மேலே கிறிஸ்பியா அடை மாரி இருக்கு இல்லையா? அதனால தான் அது தம் அடன்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு வேறு யாராவது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நான் சொல்றது கரெக்ட்டா இல்ல தப்பா சொல்றேனா அப்படின்னாக்கா அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. ஈத் அன்னைக்கு நான் வந்து தமடா பண்ணும்போது ரவாவ வந்து வறுக்காம பண்ணியிருந்தேன். நான் அதில வந்து சொல்லியிருந்திருப்பேன். பட் இன்னைக்கு வந்து ரவாவ வறுத்துட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ரவாவ வறுத்து வறுத்து செய்றது பிடிக்கல அப்படின்னாக்கா, ரவாவ வறுக்காம நீங்க டைரக்ட்டா அப்படியே கொட்டிறலாம். அது வந்து கலர் வந்து நல்லா லைட்டான கலரா நம்ம வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில இருக்கிற மாதிரி அப்படியே வரும். வறுத்ததுக்கப்புறம் சேர்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் டேஸ்ட் எப்படியா இருந்தாலும் ஒரே மாரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரெடிஷ்னல் தம்மட ரெசிபி. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்தா வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்குமே இந்த மாரி ரெசிபீஸ்லாம் பிடிக்கும் அப்டின்னா, அவங்களுக்குமே மறக்காம அப்படியே ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ புடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வ்ளாக்ல பார்க்கலாமா? தேங்க் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.